காசிக்கு சோலோவா டிராவல் பண்ண போறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. காசியில கோவில் மட்டும் இல்லங்க, சுத்தி பார்க்க இன்னும் நிறைய இருக்கு. டே 1 காசி டெம்பிள பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ டே 2 vlogல காசியை சுத்தி பார்க்க போறோம். மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சுக்குங்க, கொஞ்சம் குளிரா தான் இருக்கும். ரூம்லயே ஹாட் வாட்டர் கேட்டா கிடைக்கும். அங்கேயே ஃப்ரெஷ் ஆகி 9 o'clock ரூமை வெக்கேட் பண்ணிடுங்க. வெளியே வந்தோடனே அங்க உள்ள லோக்கல் ஃபுட் சர்ச் பண்ணி சாப்பிட்டு அங்க இருந்து ராம்நகர் ஃபோர்ட்டுக்கு ஆட்டோ போடிங்க. எனக்கு 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. 400 ரூபா கேட்டாங்க. 200 ரூபா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அங்க ரேபிடோவும் இருக்கு. சோலோவா போறதுக்கு அதுதான் பெஸ்ட். போகும்போது கங்கா நதியை கிராஸ் பண்ணி போவீங்க. வியூ சூப்பரா இருக்கும். அங்க போனோன்னே என்ட்ரி ஃபீஸ் 80 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைல் அலௌட் இல்ல. போட்டோஸ் எடுத்து மாட்டிக்காதீங்க, 500 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. பேலஸ்குள்ள ஒன் சைடு ராஜா வீட்டு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க, ஒன் சைடு மியூசியமா வச்சிருக்காங்க. பேலஸ்குள்ள அந்த காலத்துல யூஸ் பண்ண கோல்டு சாரீஸ், கன்ஸ், 1918 யூஸ் பண்ண காரு, ராஜா யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படின்னு கோட்டையில கண்டெடுக்கப்பட்ட எல்லா பொருளுமே அப்படியே வச்சிருக்காங்க. அப்படியே டனல் வழியில போனீங்கன்னா கங்கை வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கோட்டையோட மறுபக்கம் பார்க்கலாம். அங்க சிவன் கோயில் இருக்கும். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா அவ்வளோ அமைதியா இருக்கும். அந்த கங்கை நதியோட அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது மனசுக்கும் அவ்வளோ நிம்மதியா இருக்கும். அங்க இருந்து வெளியே வந்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ்ல மார்க்கெட் இருக்கும். வாங்குறத கம்மி ரேட்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பார்கெயின் பண்ணா கண்டிப்பா கம்மி பண்றாங்க. அங்கேயே லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. இது தெரியாம நான் ஆட்டோ ஏறி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஆனா நீங்க இந்த தப்ப பண்ணிடாதீங்க. அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சீங்கன்னா நம்போகேட்டுன்னு கேளுங்க. 300 ரூபா சொல்லுவாங்க. 200 ரூபா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். நானும் 200 ரூபா சொல்லி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். போற வழி அகைன் கங்கா ரிவரை கிராஸ் பண்ணுவீங்க. ஈவினிங் வியூல நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க டபுள் டக்கர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ்ல ட்ரெயின் போகும், அதுக்கு மேல் பிரிட்ஜ்ல நம்ம போவோம். பிரிட்ஜ் முடிஞ்சோடனே நம்போகேட் வந்துரும். ஆட்டோவுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்கி 200 மீட்டர்ஸ்ல தான் இருக்கும் நம்போகேட். நடந்தே போயிடுங்க. உள்ள போனீங்கன்னா இந்தியா கல்ச்சர் படி எல்லாத்தையும் வணக்கம் சொல்லி வரவேற்போம். அதே மாதிரி 15 அடியில 1 ஸ்டாச்சுவும், 25 அடியில 2 ஸ்டாச்சுவும், அப்புறம் பிக்கஸ்டா 75 அடியில ஒரு ஸ்டாச்சுவும். இத பார்த்துட்டு ரைட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகும். அந்த டைம்ல டபுள் டக்கர் பிரிட்ஜ்ல நான் நோட் பண்ண வரைக்கும் 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க, சன்செட்ல சூப்பரா இருக்கும். அந்த சன்செட்டை பார்த்துட்டு அங்கேயே கங்கா ஆர்த்தி நடக்கும். 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதை தொடர்ந்து பாருங்க. 7 மணிக்கெல்லாம் டானு முடிஞ்சிரும். மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா லோக்கல் ஆட்டோ இருக்கும், பிடிச்சி ரூமுக்கு போயிருங்க. டே 3 காசி vlogல புத்தர் வாழ்ந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே காசிக்கு